வயசாயிடுச்சு பிரதர், அதனால என்ன பேசுறேன்னு தெரியல, என்ன பண்றோன்னே எங்களுக்கு புரியல, வயசாயிடுச்சுன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வயசாக வயசாக புத்தி மங்கி போகும்னு உலக மனுஷன் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வயதாகும் போது தான் கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் வரும்னு சொல்லிட்டு. எப்படிங்க கனி கொடுக்கறது அப்படின்னா, ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கின உறவு இருக்கும் என்று சொன்னால் முதிர் வயதிலையும் கனி தர முடியுங்க. நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவில் இல்லை அப்படின்னா நீங்கள் கனி கொடுக்க முடியாது. இன்னைக்கு வயதானவங்க சொல்கிறாங்க, எனக்கு பலவீனமாச்சு, வயசாக வயசாக பலவீனமாக போடுன்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல உறவில் இருக்கும்போது நீங்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பீங்க. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்க ஒரு வியாதி இல்லாத, ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுமா? ஆண்டவருக்காய் கனி கொடுங்க. ஆவியின் கனிகள் 9 உங்களுக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். தேவனோடு கூட ஒரு உறவில் இருங்க. வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்போ 84 வயதான ஒரு பெண்மணி தேவ சமூகத்தில் விதவையாய் இருந்தால் உபவாசித்து ஜெபித்து தேவனோடு உறவில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து பிறப்பதையும் அவர்கள் கண்டார்கள். கனி உள்ள வாழ்க்கையை வேதத்தில் அவர்களுக்காய் காட்டப்படுகிறது. அப்போ உங்கள் வயதான காலத்தில் என் பேச்சில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் கனி வெளிப்படும் போது நீங்கள் பசுமையும் புஷ்டியுமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.